பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய வருடத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் காண உதவி செய்திருக்கிறார். கடந்த வருடம் முழுவதுமாக 12 மாதங்களும் தேவன் நம்மை அற்புதமாக கண்ணின் மணியைப் போல பாதுகாத்த தேவனாக, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தவராக, நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவனாக காணப்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெருக பண்ணினார். இந்த புதிய வருடமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக காணப்பட போகிறது. கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடத்திலே பெரிதான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் தேவன் நம்மை ஒவ்வொரு நாட்களிலும் ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நமக்கு செவி கொடுக்கிற தேவன். எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் சமீபமாய் காணப்படுகிற தேவன். இந்த வருஷம் முழுவதுமாய் நீங்கள் எதிர்பார்த்திராத பல அற்புதங்களை செய்கிற தேவனாய் அவர் காணப்பட போகிறார். இந்த வருடம் முழுவதுமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டவராய் இருக்க போகிறார் என்று சொல்லி அவருடைய வாக்குத்தத்தத்தின் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். இந்த வருடத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். இந்த வருடம் முழுவதுமாய் நம்மோடு கூட வாழுகிற நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்க போகிறார் என்பதை குறித்து இங்கே நாம் பார்க்க போகிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு 3 விதமான காரியங்களிலே காணப்பட போகிறார். முதலாவதாக அடைக்கலம் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே அடைக்கலம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமான ஒரு காரியம். பாதுகாப்பு என்பது மிகவும் அவசியமான ஒரு காரியம். எங்கே நாம் கடந்து செல்வது, எங்கே அடைக்கலம் காணப்படுகிறது என்று சொல்லி அலைந்து திரிபவர்களாய் பல மனிதர்கள் இந்த உலகத்திலே காணப்படுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் இந்த வருடம் முழுவதுமாய் நமக்கு அடைக்கலமான தேவனாய் காணப்பட போகிறார். வேதத்திலே வாசிக்கும் போது யோவேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது. யோவேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ஜித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். இங்கே பார்க்கும்போது வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமாய் இருப்பார் என்பதாக. இந்த உலகத்தின் காரியங்கள் வேறு விதமாக காணப்பட்டாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமாய் இருக்க போகிறார். இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது எரேமியா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, நெருக்கப்படுகிற நாளிலே கர்த்தர் அடைக்கலமாய் இருப்பார். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நெருக்கங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கலாம், போராட்டங்களும் பாடுகளும் சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாய் இருக்கிறது, இந்த நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகாதா என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையானது உங்களை நோக்கி கடந்து வருகிறது. அவர் நெருக்கப்படுகிற நாளிலே அடைக்கலமாய் காணப்பட போகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் முதலாவதாய் அடைக்கலமான தேவனாய் காணப்படுவார். இரண்டாவதாக இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, பலனாய் காணப்பட போகிறார். ஆம் பிரியமானவர்களே, பலன் இல்லாத பல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது. அந்த நேரத்திலே யார் எனக்கு பலன் கொடுக்க முடியும் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் கர்த்தரோ
தம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கிறார். சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்பதாக. நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வருஷம் முழுவதுமாய் பலன் கொடுக்கிற தேவனாக காணப்படுவார். யாருக்கு இந்த பலனை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இங்கே பார்க்கும்போது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோர்ந்து போய் நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் கர்த்தருடைய பலனானது இந்த வருடம் முழுவதுமாய் உங்களை நிரப்புகிறதாய் காணப்படும். இரண்டாவதாக, பலன் கொடுக்கிற தேவனாக இந்த வருடம் முழுவதுமாய் காணப்படுவார். மூன்றாவதாக, இங்கே வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் அழகாய் சொல்லுகிறது, தேவன் நமக்கு துணையாய் இருப்பார் என்பதாக. அதிலும் ஆணித்தரமாய் இங்கே அழகான வார்த்தையும் போடப்பட்டிருக்கிறது, ஆபத்து நேரத்திலே அனுகூலமான துணையாய் காணப்பட போகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வருடம் முழுவதுமாய் யார் என்னோடு கூட வருவா என்று சொல்லி இந்த நாளிலே நாம் சிந்திக்கலாம். கர்த்தர் நமக்கு துணையாய் காணப்பட போகிறார். வேதவசனம் சொல்லுகிறது, ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன் என்பதாக. கர்த்தர் இந்த வருடம் முழுவதுமாய் உங்களுக்கு துணையாய் காணப்படுவார். அவர் துணையாய் இருப்பார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில சகல காரியங்களிலும் விடுதலை காணப்படும், சகல காரியங்களிலும் வெற்றிகள் காணப்படும். ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம், இந்த வருடமானது நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியாய் காணப்பட போகிறது என்று சொல்லி. கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனமானது உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேறும். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் காணப்பட போகிறார். கர்த்தருடைய கரத்திலே நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கும் போது இந்த வருடம் ஆசீர்வாதமான ஒரு வருடமாய் காணப்படும். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு புதிய வருடத்தை தேவரீர் எங்களுக்கு காண உதவி செய்திருக்கிறீர். இந்த வருடம் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அடைக்கலமும் பலனும் துணையுமாய் இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீர். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இவ்விதமான 3 ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் தந்துள்ளபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருடம் முழுவதுமாய் எதை குறித்தும் கலங்காதபடிக்கு, திகைக்காதபடிக்கு உம்முடைய பிள்ளைகள் காணப்பட நீர் உதவி செய்வீராக. நீரே அடைக்கலமாக பலனாக துணையாய் காணப்படுவீராக. உம்முடைய கரத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து இந்த வருடம் முழுவதுமாய் அடைக்கலமாக பலனாக துணையுமாய் என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுவாராக. ஆமென். God bless you.